என்னாச்சு? நீ ஏன் திடீர்னு வாமிட் எடுக்கறாங்கம்மா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல நீ, திடீர்னு வாமிட் வந்துருச்சு. காலையில சாப்பிட்டதை ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒத்துக்கலையா? அது எப்படி திடீர்னு வாமிட் எடுப்ப? எங்க கைய காட்டு. ஏய் மா, ஷாலினி கன்சீவ் ஆயிருக்கா. ரெட்ட நாடி துடிக்குதுமா. ஏய் ஷாலினி, என்ன சொல்ற? கை காட்டு. அக்கா என்னக்கா நீங்க? நான் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? ஒரு வாட்டி கை காட்டு. அக்கா இருங்கக்கா, என்ன நம்பலையா? அம்மா என்ன சந்தோஷத்துல அப்படியே திகச்சு போயிட்டியா? உன் மருமக ஷாலினி பிரெக்னன்ட்டா இருக்கா. அக்கா பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கர்ப்பமா இருக்க. நீ கர்ப்பமா இருக்குன்னு சொன்னதும் எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. ஷாலினி, இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்யாத. நல்ல ஆரோக்கியமா சாப்பிட்டு நிறைய ஓய்வு எடுக்கணும். உனக்குள்ள உருவாயிருக்கிற இந்த உயிருக்கு இதய துடிப்பு நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம குடும்பத்தை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். இந்த வீட்ல இன்னொரு குழந்தையோட சத்தம் கேட்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத பாரு ஷாலினி, இதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிடணும் என்ன ஏதுன்னு நானே சொல்றேன். நானே இனிமே உன்னை பாத்துக்கிறேன். உன் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிறதுலதான் உன் கவனம் மொத்தமும் இருக்கணும், சரியா? முதல்ல இந்த விஷயத்த அன்புக்கு போன் பண்ணி சொல்லு. அவன் சந்தோஷத்துல அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிப்பான். ஷாலினி உண்மையாவே கர்ப்பமானா அவ மேல நீ இந்த அளவுக்கு பாசமா இருப்பியா? அது எப்படி பாசம் இல்லாம போகும்? என்ன சொன்ன இப்போ? இல்லம்மா, உண்மையாவே ஷாலினி கர்ப்பமானா அவளை இப்படிதான் அரவணைச்சு பாத்துப்பியான்னு கேட்டேன். ஏய், இப்படி கேக்குறதுக்கு அர்த்தம் என்னடி? அப்படின்னா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு அர்த்தம். ஷாலினி இன்னும் கர்ப்பம் ஆகல. நல்லா ஏமாந்தீங்களா? என்னடி அம்மா, எது இதுல விளையாடணும்னு உனக்கு விவசாய இல்ல? எனக்கு அப்படியே வர கோவத்து பொண்ணு. அத்த விடுங்கத்த, எது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா. எந்த விஷயத்துல போய் சொல்லிருக்கா பாரு. ஏய், என்னடி நீ சும்மா இருக்க வேண்டியதானே? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறீங்களா? நீ பேசாத. அம்மா, என் மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நீ பேசாத. கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டேன், கடைசியில இப்படி ஏமாத்திட்டீங்களே. இல்லம்மா ஷாலினி, வாய மூடு. நான் அவகிட்ட நல்லா பேசுறேனா இல்லையான்னு செக் பண்றியா நீ? இத பாரு ஷாலினி, உன் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அம்மா, ஏய் என்னடி நீ? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க எமோஷன்ஸோட விளையாடாத. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி முட்டாள்தனமா எதையாச்சும் பண்ணி வைக்காத. அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு தானே இருக்காங்க. அப்புறம் என்னடி உனக்கு?
உன்னால ஷாலினியையும் தப்பா நினைச்சிட்டாங்க பாரு. போ அம்மாவை சமாதானம் ஏய் படுத்து போ. வேணாம் 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 இரு. அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏதாவது வார்த்தையை விட்டுற போறாங்க. கொஞ்ச நேரம் போனா அவங்களே சரியாயிடுவாங்க. அப்படி இல்ல. விட்டுரு. இந்த பாரு, இங்க பாரு அனந்தி, நீ விளையாடுறது தப்பு இல்ல. உன்னோட விளையாட்டுத்தனம் பிரச்சனையா மாறிடக்கூடாது. அதை புரிஞ்சுக்க. சாரி சரி சரி வருத்தப்படாத, போய் வேலையை பாரு போ. போ. ம். போய் ரூம்ல போ. போ. நம்ம கிளம்பலாமா? நம்ம கிளம்பலாம். தனம், ஷாலினி பாத்துக்க. சரிங்க. ஷாலினி போய் ரெஸ்ட் எடு போ. வாங்க ஆசனு. ஷாலினி, அம்மா ஏதோ கோவத்துல திட்டிட்டாங்க. நீ மனசுல வச்சுக்காதேன்னு. வாமிட் வர மாதிரி இருக்கா? வர மாதிரி இருந்தா அங்க டேப்லெட் இருக்கும், எடுத்துக்கோன்னு எனக்கு கால் பண்ணு. வருத்தப்படாத, வரேன். சரிங்கக்கா. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். போ.